சார், இப்போ மார்க்கெட்டை பார்க்கும்போது அதனுடைய நகர்வுகள் எல்லாமே அதிகபட்சமாக இந்த கச்சா எண்ணெயினுடைய விலையை மையப்படுத்தி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? உலகத்திலே கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அதனால இது மாதிரி நடக்கிறதால இந்தியாவுடைய வருவாய் அதிகரிக்கும். பழைய நிலைமைக்கு திரும்புறதால $68-69 ஒரு நல்ல பிரைஸ். சார், இந்தியாவுக்கு இது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அப்போ பெட்ரோல் விலையெல்லாம் குறையும் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? இல்லை சார், இப்போ $110 போகும்போது பெட்ரோல் விலை ஏற்றலை. வர்ற வாரத்தில் முக்கியமாக மார்க்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா என்னெல்லாம் இருக்கு? மொத்தம் 4 காரணிகள். அதில் முதல் காரணி அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சுன்னா மார்க்கெட் மேலோங்கி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா FII அண்ட் DI ஆல்ரெடி DI வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடாயில் $70 கீழே மார்க்கெட் வர்த்தகமாகுது. மேலும் அதுக்கு கீழே வர்த்தகமாச்சுனாக்கா மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட் உருவாகி மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள். சார், இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், காமன் மேன் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டில் சந்தை இறங்குன்னு சொல்லி யாரும் பயந்துட்டு வெளில போல. மார்க்கெட் இறங்குன்னு சொல்லி யாரும் ஓடி வாங்கல. மேலும் முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் அந்த அசட் அலோகேஷன், SIP, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸ் இதெல்லாம் ரீபேலன்ஸ் பண்றாங்களோ, அசட் அலோகேட் பண்றாங்களோ, மணி மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ அவங்க மார்க்கெட்ல நீண்ட நாட்கால இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவரி லெவல் இறங்கும் போதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமுமே புதிய அனுபவமாக தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது சார். அந்த விதத்தில் கடந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருந்தது? அதே நிலை தான் தொடருமா? அதை பற்றி சொல்லுங்கள். 3 வாரங்களாகவே மார்க்கெட் ஒரு மந்தமான நிலை தான் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 23,800 24,200 வரைக்கும் மார்க்கெட் ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டாக இருந்தது. கடந்த வாரம் இறுதியில் லாஸ்ட் 2 டேஸ் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்டம் எடுத்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வரைக்கும் இல்லாத மார்க்கெட்டை ஒரு மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தென்படுது. கடந்த வாரம் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படும்ன்றது மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் IT துறைகளும் AI துறைகளும் ஒரு ரெக்கவரி மொமெண்டம் காமிச்சிருக்கு. ஓவராலாக மார்க்கெட் அதனால ரெக்கவரி நோக்கி செல்லுது அப்படின்னு பார்க்கலாம். சார், இப்போ இந்த நிஃப்டி மாதிரியே சென்செக்ஸ் பற்றியும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா. ஓகே சார், ஆக்சுவலி நிஃப்டி மாதிரி சென்செக்ஸும் சேம் தான். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா 76,000ங்கிறது ஒரு டவுன் சைட்லையும் 77,500ங்கிறது ஒரு அப்சைட் லெவலாகவும் மார்க்கெட் சைட்வாகவே இருந்தது. வியாழ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டை அதை பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால் மார்க்கெட் பிரேக் அவுட் லெவலில் கிராஸ் ஆயிருக்கு. ஃபர்தராக அப்சைடு நோக்கி போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சார், இப்போ மார்க்கெட்டை பார்க்கும்போது அதனுடைய நகர்வுகள் எல்லாமே அதிகபட்சமாக இந்த கச்சா எண்ணெயினுடைய விலையை மையப்படுத்தி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? உலகத்திலே கச்சா எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ அதனால் இதனால் இம்போர்ட் பில் குறையும், இன்ஃப்ளேஷன் குறையும். இது இல்லாமல் இந்தியாவுடைய அக்கௌண்ட் டெபிசிட் சொல்லுவோம். ஸோ அதுவும் குறையும். ஸோ இது மாதிரி நடக்கிறதால இந்தியாவுடைய வருவாய் அதிகரிக்கும். ஆல்ரெடி பழைய நிலைமைக்கு திரும்புறதால $68-69 ஒரு நல்ல பிரைஸ். ஸோ அதனால நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். சார், இந்தியாவுக்கு இது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அப்போ பெட்ரோல் விலையெல்லாம் குறையும் அப்படின்னு நினைச்சுக்கலாமா? இல்லை சார், இப்போ $110 போகும்போது பெட்ரோல் விலை ஏற்றலை. அப்போ $68 வரும்போதும் பெட்ரோல் விலையை குறைக்கல. ஸோ அதனால ஏற்கனவே கவர்மெண்ட் சில லாஸ்களை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த லாபத்தை டேலி பண்ணுறதால பெரிய அளவு குறைவதற்கான வாய்ப்புகள், ஒரு சின்ன நாமினல் குறைப்புகள் இருக்க வாய்ப்பு. சரி, இப்போ இந்த FII அவங்களுடைய பங்குகள் எல்லாம் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்திய பங்குச்சந்தை சரிவை நோக்கி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? FII பொறுத்தளவுக்கு கடந்த வாரத்தில் வெறும் 4,000 கோடி தான் விட்டுருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற DII கிட்டத்தட்ட 12,600 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ விற்றதை காட்டிலும் வாங்குவது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட் ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதனால பெரிய அளவில் சரிவெல்லாம் கிடையாது. சரிவில்லை, ஏற்றத்தோட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. DII பொறுத்தளவுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு, அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துறாங்க. ஸோ அதனால மார்க்கெட்டை புல்லிஷ் மோட நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ரீசன்ஸ் அங்கே ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும்போது வர்ற வாரத்தில் முக்கியமாக மார்க்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளா என்னெல்லாம் இருக்க போகுது? மொத்தம் 4 காரணிகள். அதில் முதல் காரணி அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சுன்னா மார்க்கெட் மேலோங்கி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தோன்னா FII அண்ட் DI ஆல்ரெடி DI வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. FII வாங்க தொடங்கினால் மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 3வது காரணிலாம் பார்க்கும்போது குடாயில் $70 கீழே மார்க்கெட் வர்த்தகமாகுது. மேலும் அதுக்கு கீழே வர்த்தகமாச்சுனாக்கா மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட் உருவாகி மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 4வது அமெரிக்காவின் தரவுகள், டாலர் இண்டெக்ஸு மற்றும் வட்டி விகிதம், அப்புறம் பாண்ட் ஈல்டு. ஸோ இது மாதிரியான முக்கியமான காரணிகளின் தரவுகளை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நம்ம மார்க்கெட்டை அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸ், அதை ஒட்டி இருக்கக்கூடிய தரவுகள்லாம் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு. அப்போது முதலீட்டாளர்கள் இன்னுமே இதை அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இல்லை இதை நோட்டீஸ் பண்ணணும்னா எதை கவனிக்கணும்?
அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே வந்து வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டு மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும். ஸோ அதனுடைய டேட்டாவை பார்க்கும்போது கடந்த மாதத்தில் 1,10,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படும்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 57,000 பேருக்கு வேலை ஏற்பட்டது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் மார்க்கெட் பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4.2% வந்து வேலைவாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பதிவாயிருக்கு. மேலும் வந்து இது பாசிட்டிவாக இருக்கிறதால மார்க்கெட்டை வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது வந்து பாண்டு ஈல்டு 4.45%லேருந்து 4.47% வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த ரிட்டர்ன் வந்து பெரும்பாலும் வந்து நல்லா இருக்கிறதால எல்லாரும் பாண்டு மார்க்கெட் போயிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா பாண்டில் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் கம்மியாக கிடைக்கிறதால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அதை விற்றுட்டோ இல்லை வேறு முதலீடுக்காக, அதாவது வந்து ரிஸ்க் அசெட் சொல்லக்கூடிய ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு இடம்பெறுவாங்க. இதனால வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சென்டிமெண்டான விஷயமா பார்க்குறோம். மேலும் வந்து அமெரிக்காவில் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து அதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு 100லேருந்து 101 அளவுக்கு ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண இறங்குமுகம் மாதிரி தான் காமிக்குது. இது இறங்குமுகம் இருக்கிறதால இந்தியா மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ எஃப்ஐஐ பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து டாலர் இண்டெக்ஸ் இறங்கும்போது இந்தியாவின் மீது கவனம் செலுத்துவாங்க, இந்தியாவின் மீது முதலீடு செய்வாங்க. ஸோ ஒருவேளை எஃப்ஐஐ வந்து முதலீடு செய்வதற்கான தருணமாக நான் பார்க்குறேன். இப்போ 4ஆவதாக வந்து அமெரிக்காவுடைய ஃபெட்டு. ஸோ ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மிக விரைவில் வந்து வேகமாக ஹைக் பண்ண மாட்டாங்க. இந்த பலவீனமான ஜாப்லெஸ் டேட்டா மட்டும் வந்து இந்த பாண்ட் ஈல்டு இதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனு இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஸோ அந்த நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு ஹைக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதால மார்க்கெட்டு சந்தை வந்து ஒரு வரைக்கும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணிகள்லாம் மக்கள் வந்து பார்க்கணும், இன்வெஸ்டர் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சார், இப்போ நீங்கள் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய வாரத்தில் அந்த நிஃப்டியினுடைய டெக்னிக்கல் லெவல் எப்படி இருக்க போகுது, இன்னும் குறிப்பாக ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எதை நோட்டீஸ் பண்ணணும்? நிச்சயமாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு நல்ல சென்டிமெண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு புல்லிஷ். ஸோ 24,200ங்கிறது ஒரு சப்போர்ட்டு, ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்டு. அதை உடைக்கும் பட்சத்தில் 24,000ங்கிறது ஒரு சென்டிமெண்ட் சப்போர்ட்டு. இதை உடைக்காமல் மார்க்கெட் இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா 24,400ம் 24,600ங்கிறதும் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த ரெசிஸ்டன்ஸ் 24,600ங்கிறது ப்ரீவியஸ் வந்து ஸ்விங் ஹை. ஒருவேளை அதை கட்டாச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலோங்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஷார்ட் டைமில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறது தான் அந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. சார், இப்போ சொன்ன மாதிரியே நிஃப்டியை ஒட்டி இந்த பேங்க் நிஃப்டி பற்றி கூட சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் மூலம் தான் இருக்குது. இன்னும் ஒரு பெரிய லெவலில் மார்க்கெட் ஏறல. 58,300 58,400ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. 58,000ங்கிறது ஒரு பேஸ் ப்ரைஸாக இருக்கும், அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை கட் பண்ணும் பட்சத்தில் செல்லிங் ப்ரெஷர் கன்டினியூ பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 58,400க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் 59,000 60,000 வரைக்கும் மார்க்கெட் பயணிக்க வாய்ப்புகள் இருக்குது. புல்லிஷாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சப்போர்ட்டுங்கிறது 58,000ங்கிறது ஒரு பேஸ் ப்ரைஸாக இருக்கும். அதை பார்த்து கவனமாக இன்வெஸ்டர் வந்து கடைப்பிடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சார், இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் எங்களை மாதிரி காமன் மேன் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் சார்? மார்க்கெட்டில் வந்து சந்தை இறங்குன்னு சொல்லி யாரும் பயந்துட்டு வெளில போகல. அதே மாதிரி மார்க்கெட்டை இறங்குன்னு சொல்லி யாரும் ஓடி வாங்கலை. மேலும் வந்து முதலீட்டாளர்கள் வந்து யாரெல்லாம் அந்த அசட் அலோகேஷனு, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக்ஸு இதெல்லாம் ரீபேலன்ஸ் பண்ணுறாங்களோ, அசட் அலோகேட் பண்ணுறாங்களோ, மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க மார்க்கெட்டில் நீண்ட நாட்காலம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ முதலீட்டாளர்கள் வந்து இறங்குன்னு சொல்லி பயந்து போனவங்க வெளியே போடுறாங்க. ஸோ மார்க்கெட் இறங்கி சொல்லி வாங்குறவங்க வந்து மார்க்கெட்டில் ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவரி வந்து லெவல் இறங்கும் போதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது பிரேக் அவுட் லெவலில் இந்த பயணத்தில் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஏற்றத்தில் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பொறுமையாக இருக்கணும். கண்டிப்பாக. ஓகே.